நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான பருவம் 60 வயது கடந்த வாழ்க்கை. இப்போதுதான் அமைதியாகவும், ஆரோக்கியமாகவும் நம்ம உடலையும், மனதையும் பாதுகாத்து வாழ்க்கையை ரசிக்க வேண்டிய தருணம். ஆனா அதுக்காக பெரிய விஷயம் எல்லாம் நான் இங்க சொல்லப் போறது இல்லைங்க. இந்த 5 சின்ன பழக்கங்கள் மட்டும் இருந்தா போதும். 60 வயதுக்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா, சுறுசுறுப்பா, சந்தோஷமா வாழ முடியும். இந்த வீடியோ முடிவு வர பாருங்க. சின்னதாக தோன்றக்கூடிய இந்த ஒவ்வொரு பழக்கமும் நீங்க செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மேலும் உற்சாகமா இருக்கும் என்பது உறுதி. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அதிகாலையில் எழும்போது நம்ம உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அப்படி அதிகாலையில் எழுந்தவுடன் முதல் உணவாக நம் வயிற்றுக்கு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும் பொழுது நம்மளுடைய லிவரையும் குடலையும் நன்றாக சுத்தம் செய்கிறது. இந்த மாதிரி நம்ம டெய்லி செய்து வரும் பொழுது நீண்ட நாட்களாக உள்ள மலச்சிக்கல், வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறையுது. அல்சர் பிரச்சனை இல்லாதவங்க வெதுவெதுப்பான தண்ணீர்ல சிறிது எலுமிச்சை சாறு சேர்க்கும் பொழுது நம் உடலில் தேங்கியிருக்கும் நாள்பட்ட கழிவுகள் வெளியேற உதவுகிறது. அடுத்ததா 60 வயதுக்கு மேல உள்ளவங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தினமும் 20 முதல் 30 நிமிஷம் நடைபயிற்சி செய்யுங்க. உங்களுடைய மூட்டுக்கள் அனைத்தும் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக வேலைகளை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்காக நீங்க பார்க்ல போய் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வீட்டுக்கு வெளியில, மாடியில இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இடங்கள்ல 20 முதல் 30 நிமிடம் தினம் நடைபயிற்சி செய்வது உங்களுக்கு சிறந்தது. வீட்டு மாடிப்படி ஏறி இறங்கும் பொழுது நம்மளுடைய மூட்டுக்கள் வலிமை பெறுது. உங்களுக்கு மூட்டு பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டருடைய ஆலோசனையோட இதை நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது இதய ஆரோக்கியம், நம்மளுடைய மூளைக்குமான நினைவு திறனையும் இது அதிகப்படுத்துது. இந்த மாதிரி சின்னதா வால்க் பண்றதுனால கூட நம்மளுடைய உடல்ல இரத்த ஓட்டம் சீராகுது. அடுத்ததா நீங்க முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது காலை உணவு மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அது உங்களால சிறிதளவு தான் சாப்பிட முடியும் அப்படின்னாலும் நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவு புரதம் மற்றும் ஃபைபர் சத்து நிறைஞ்சதா இருக்குதா பாருங்க. உதாரணமா சொல்ல போனா உளுந்து அடை அல்லது சோயா அடை, முளை கட்டிய கடலை சாலட், சீனிக்கிழங்கும் வெந்த சோளத்தையும் நீங்க வேர்க்கடலையும் சேர்த்து சாப்பிடலாம். ஒரு கப் சூடான பால் அல்லது பச்சை தேநீர் இந்த மாதிரி காலையில நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். எண்ணெயில பொரித்த வடை, பூரி இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடுறத நீங்க முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. புரதம் மற்றும் நார் சத்து நிறைந்த உணவுகளை நீங்க சாப்பிடும் பொழுது உடல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்ததா நீங்க செய்ய வேண்டிய பழக்கம் என்னன்னா, மதியம் சாப்பிட்டதும் சிறிது நேரம் ஓய்வெடுங்க. ஆனா உடனே படுத்துறாதீங்க. 10 நிமிஷம் மெதுவா நடந்த பிறகு ஓய்வெடுத்தா நல்ல ஜீரணம் நடக்கும். தினமும் குறைந்தது 2.5 லிட்டர் தண்ணீர் குடிங்க. வயது அதிகமா இருக்கிறதுனால உங்க உடலுக்கு தேவையான தண்ணீர்ல எந்த ஒரு குறைவும் இருக்காது. கண்டிப்பா நீங்க 2.5 லிட்டர் தண்ணி குடிச்சாகணும். மாலை நேரத்துல ஒரு பழம், மாதுளை, ஆப்பிள் இந்த மாதிரி எளிதா செரிமானமாகக்கூடிய சாலட் கூட நீங்க எடுத்துக்கலாம். இறுதியா நம்ம பார்க்க போறது 60 வயதுக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாதுங்க, மன அமைதிக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போதுதான் நம்மளுடைய உடலும் மனமும் சீராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் அனுபவிக்க முடியும். இதற்காக நீங்க தினமும் 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணலாம். பிரார்த்தனை, தியானம் அல்லது சும்மா இயற்கையை ரசிப்பது இதெல்லாம் மனதை ரிலாக்ஸ் பண்ணுது. இரவு தூக்கம் சரியா இல்லைன்னா உடம்பு சோர்வு கூடிரும். குறைந்தது 7 மணி நேரம் தூங்கணும். இந்த 5 பழக்கங்களும் கடைபிடிச்சிங்கன்னா நீங்க வயசால பெரியவங்களா இருக்கலாம், ஆனா மனசால எப்போதுமே இளமையா தான் இருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க எப்போதும் கைவிடக்கூடாது. ஆரோக்கியம்னு சொல்லப்படுறது மருத்துவமனையில கிடைக்கிறது இல்ல, நம்ம தினமும் செய்யக்கூடிய இந்த மாதிரியான சிறிய சிறிய பழக்கங்களால் தான் கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.